இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லதுவன் லண்டனிலிருந்து. கூடு கூடு 876வது கூடு. கூடுகளை கட்டி பறவைகள் வாழும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இன்னொரு பறவையின் கூட்டிலே போய் முட்டையிட்டு வாழும். அந்த எல்லா குருவிகளுமே அவர்களுடைய நுனி சொண்டினாலே சிறு தடிகள், சிறு தும்புகள் இவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டு போய்த்தான் அந்த கூடுகளை கட்டும். இலங்கையில் நாங்கள் இருக்கும்போது பெரிய வீடுகளில் வாழ்ந்தோம். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தவுடனே சில கூடுகளில் தான், இப்போது கூடுகள் மாதிரித்தான் அறைகளில் முதலில் வாழ்ந்து சிறிய சிறிய வீடுகளில் தான் வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. அதை சொல்லுவார்கள் கூடு என்று. அதை போல சிறைச்சாலையில் இருப்பவர்கள் சிறிய கூடு போல சிறிய அறையில் வாழ்வதை கூடு என்று சொல்லுவார்கள். மக்கள் பேச்சு அல்லது ஒரு கோயில்களில் ஒன்று கூடும்போது கூடுதலான மக்கள் ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடி ஒரு நிர்வாகம் செய்வது, தலைமை பதவிகளை பதிப்பது, ஒன்று செய்வதற்கான முயற்சிகளை ஒன்று கூடி கதைப்பார்கள். மைக்கூடு என்று சொல்லி முந்தி காலத்தில் மை இருக்கும், அதை ஒரு கூடு என்று சொல்லுவார்கள், மைக்கூடு என்று சொல்லி. அதே போல் நெற்கூடு என்று சொல்லுவார்கள். கூட்டினில் பறவைகளை வீட்டில் அடைத்து வைத்திருப்பார்கள். கிரி, மைனா, சில பறவைகளை வீட்டிலே குருவிகளை வைத்து அடைத்து வைத்திருப்பார்கள். எங்கள் வீட்டில் கூடு கட்டி, அதாவது ஒரு சிறிய அறை மாதிரி கட்டி அதில் நெட்டு போட்டு கூடாக அதில் கோழிகளை வளர்த்தோம். இப்போது அப்படி இருந்தால் இலகுவாக திருடர்கள் வந்து அந்த கூட்டினில் சென்று அந்த கோழிகளை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அடைத்து வைக்கிறதையும் கூடு என்று சொல்லுவார்கள். கூட்டினை அடைத்து வைத்தால் பறந்து திரியும் சுதந்திரமான பறவைகள் அந்த கூட்டினிலே அடங்கி இருக்கும். நன்றி, வணக்கம்.